ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட பேர் வந்து த டவுன் மவுஸ் அண்ட் த கண்ட்ரி மவுஸ். மவுஸ் அப்படின்னா வந்து சுண்டெலி அப்படின்னு அர்த்தம். ரேட் அப்படின்னா எலி, மவுஸ் அப்படின்னா சுண்டெலி. பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே காமனாக எலி அப்படின்னு சொல்கிறது உண்டு. பட் ப்ராப்பராக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரேட்னா வந்து எலி, மவுஸ்னா வந்து சுண்டெலி அப்படின்னு அர்த்தம். ஸோ த டவுன் மவுஸ் அப்படின்னா வந்துட்டு நகரத்து சுண்டெலி அப்படின்னு வரும். ஸோ டவுன் அப்படின்னா நகரம் அப்படின்னு அர்த்தம், சிட்டி அப்படின்னா மாநகரம் அப்படின்னு அர்த்தம். பட் ஜென்ரலாக பேச்சு வழக்கில் பார்த்தோம் அப்படின்னா காமனாக வந்துட்டு ஏதாவது ரெஃபர் பண்ணும்போது நகரத்து அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடும். ஸோ இந்த டவுன் மவுஸ் அப்படின்னா வந்து என்னென்னா நகரத்து சுண்டெலி அப்படின்னு வரும். அண்ட் த கண்ட்ரி மவுஸ், கண்ட்ரி அப்படின்னா வந்து நாடு அப்படின்றது ஒன்று மீனிங் இருக்குது. இன்னொரு மீனிங் என்னென்னா நாட்டுப்புறம், அதாவது கிராமத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட்டுப்புறத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, இந்த இடத்துல கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து நாட்டுப்புறத்து அப்படின்ற மாதிரி மீனிங் கொண்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து நகரத்து சுண்டெலியும் நாட்டுப்புறத்து சுண்டெலியும் அப்படின்னு வரும். ஓகே. A town mouse visited his cousin in the country. To visit அப்படின்னா வந்து போய் பார்ப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மெல்லாம் வந்துட்டு ஏதாவது லீவ் வெக்கேஷன் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம சொந்த பந்தங்களெல்லாம் போய் பார்ப்போம் இல்லைங்களா ஊரில், இல்லை அவங்க வந்துட்டு நம்மளை வந்து பார்ப்பாங்க இல்லைங்களா, அது வந்து பார்க்குறக்கு வந்துட்டு நம்ம கோ அண்ட் சி, கோ அண்ட் மீட் அந்த மாதிரி சொல்லாமல் விசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது போதுமானது. ஓகே, ஒரு இடத்துக்கு போனோம்னு சொல்கிறக்கும் விசிட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்துட்டு ஒருத்தங்களை நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம விசிட் அப்படின்னு சொல்லலாம். ஐ விசிட்டட் ஹிம் அப்படின்னா நான் அவனை போய் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இந்த டவுன் மவுஸ் வந்துட்டு அதோட கசினை வந்துட்டு நாட்டுப்புறத்துக்கு வந்துட்டு பார்க்குது. ஓகே, பார்க்கறதுக்காக வருது. அ டவுன் மவுஸ், ஒரு நகரத்து சுண்டெலி, விசிட்டட் ஹிஸ் கசின் அப்படின்னா அதோட கசினை பார்க்கறதுக்கு நாட்டுப்புறத்துக்கு வருது. கசின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேரண்ட்ஸ் கூட பிறந்திருப்பாங்க இல்லைங்களா, நம்ம பேரண்ட்ஸோட பிரதர் அண்ட் சிஸ்டர், அவங்களோட பசங்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு கசின் தான். ஓகே, ஸோ அது வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் கசின் பிரதர் கசின் சிஸ்டர்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அப்படி சொல்லக்கூடாது, கசின் அவ்வளோதான். அந்த கசின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம யாராவது டீட்டெயில் கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அப்பா வழி சொந்தம், அம்மா வழி சொந்தம், அந்த மாதிரி எல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். ஸோ கசின்னு சொல்லும்போது அது வந்து ஆணையும் ரெஃபர் பண்ணும், பெண்ணையும் ரெஃபர் பண்ணும். ஓகே. A town mouse visited his cousin in the country. ஸோ தமிழில் வந்து நம்ம இதை சகோதரன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது ஒன்று விட்ட சகோதரன் தானே, அதனால நான் சகோதரனே கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு நகரத்து சுண்டெலி வந்துட்டு தன்னுடைய சகோதரனை பார்க்க நாட்டுப்புறத்திற்கு சென்றது. The country mouse was happy and welcomed the town mouse by offering laddus and milk. The country mouse was happy அப்படின்னா அந்த நாட்டுப்புறத்து எலி வந்து ரொம்ப சந்தோஷப்படுது. ஓகே, நம்ம கசின் வந்து நம்மளை பார்க்கறக்கு வந்திருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷப்படுது. அண்ட் வெல்கம்ட் த டவுன் மவுஸ். ஸோ அது வந்து அந்த டவுன் மவுஸை, அந்த நகரத்து சுண்டெலியை வந்து வரவேற்குது. எப்படி வரவேற்குது அப்படின்னா பை ஆஃபரிங் லட்டூஸ் அண்ட் மில்க். பை ஆஃபரிங் அப்படின்னா அது நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகளோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் ஏதாவது கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த நாட்டுப்புறத்து எலியும் வந்து கொடுக்குது. என்ன கொடுக்குது, டு ஆஃபர் அப்படின்னா கொடுப்பது அப்படின்னு அர்த்தம். என்ன கொடுக்குதுன்னா லட்டுவும் பாலும் கொடுக்குது. ஓகே, லட்டுகளையும் பாலும் வந்து கொடுத்து அதை வந்து வரவேற்குது. ஆஸ் ஹி வாஸ் லீவிங், இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது வந்து இந்த டவுன் மவுஸை மீன் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த டவுன் மவுஸ் வந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு. மேபி அது கொஞ்ச நாள் இருந்துட்டு கூட அது கிளம்பலாம். நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, சாப்பிட்ருச்சு, எல்லாம் உபசரிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது கிளம்புது. ஆஸ் ஹி வாஸ் லீவிங், ஸோ அந்த டவுன் மவுஸ் வந்து கிளம்பும் போது, ஓகே, லீவ் பண்ணுறது அப்படின்னா கிளம்புவது அப்படின்னு அர்த்தம். ஓகே, த டவுன் மவுஸ் டோல்ட் ஹிஸ் கசன். ஸோ அந்த நகரத்தை சுண்டெலி வந்துட்டு அதோட கசன் கிட்ட சொல்லுது, அந்த நாட்டுப்புறத்து சுண்டெலி கிட்ட சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம், அது டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் கோ டு த சிட்டி. நாம் சிட்டிக்கு போகலாம், நாம் நகரத்திற்கு போகலாம். எதுக்கு அப்படின்னா ஐ மேக் யூ ஈட் சம் குட் ஃபுட். ஸோ அது வந்து சொல்லுது, வா நம்ம 2 பேரும் வந்துட்டு நகரத்திற்கு போகலாம், அங்கே நான் வந்து உனக்கு கொஞ்சம் நல்ல உணவை சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கிராமத்தில் இதெல்லாம் தான் கிடைக்கும், இதே சிட்டிக்கு போனால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வெரைட்டியாக நிறைய கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த எலி வந்து அந்த நகரத்து எலி வந்துட்டு கிராமத்து எலிக்கிட்ட சொல்லுது. ஐல் மேக் யூ ஈட் அப்படின்னா நான் உன்னை சாப்பிட வைக்கிறேன். என்ன சாப்பிட வைக்கிறேன், சம் குட் ஃபுட், கொஞ்சம் நல்ல விதவிதமான உணவெல்லாம் சாப்பிட வைக்கிறேன்ற மாதிரி அது சொல்லுது. The country mouse was happy and left with his cousin. ஸோ அந்த country mouse வந்து சந்தோஷப்படுது. country mouse was happy அப்படின்னா அந்த நாட்டுப்புறத்து எலி வந்து சந்தோஷப்படுது. ஸோ அது என்ன பண்ணுது, left with his cousin அப்படின்னா வந்து அதுவும் வந்து தன்னோட கசின், அதாவது இந்த இடத்துல கசின் வந்து யார், அந்த டவுன் மவுஸ்.
ஓகே, நகரத்து எலி கூட அதுவும் வந்து கிளம்புது. ஸோ லெஃப்ட் அப்படின்னா அந்த கிராமத்துலேருந்து கிளம்பி வருது. ஸோ இப்போ வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், 2 பேரும் சிட்டிக்கு வந்துட்டாங்க. தே வென்ட் டு அ பிக் டைனிங் ஹால் வேர் தே ஏட் கிரெயின்ஸ், கேக்ஸ் அண்ட் ஃபிஷ். ஸோ இந்த இடத்துல தே அப்படிங்கிற அந்த 2 சுண்டெலிகளையும் மீன் பண்ணுறாங்க. தே வென்ட் டு அ பிக் டைனிங் ஹால். ஸோ அதுக்கு ரெண்டும் வந்து ஒரு பெரிய டைனிங் ஹால், ஒரு உணவு சாப்பிடும் அறைக்கு வந்து போகுதுங்க. வேர் தே ஏட், ஸோ அங்கே வந்து தே ஏட் கிரெயின்ஸ் அப்படின்னா தானியங்கள் அப்படின்னு அர்த்தம். கேக்ஸ், ஸோ கேக்குகள், அண்ட் ஃபிஷ் அப்படின்னா வந்து மீன். ஸோ அதுக்கு வந்து சிட்டிக்கு வருதுங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய டைனிங் ஹாலுக்கு போகுதுங்க. அங்கே போயிட்டு அங்கே கிடைச்ச தானியங்கள், கேக்ஸ், ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்து அந்த 2 எலிகளும் சாப்பிடுது, 2 சுண்டெலிகளும் சாப்பிடுதுங்க. Suddenly, the country mouse was frightened when he heard growling and barking. Suddenly அப்படின்னா திடீரென்று, the country mouse was frightened. அந்த நாட்டுப்புறத்து சுண்டெலி வந்து பயந்து போயிருது. was frightened அப்படின்னா பயந்து போயிருச்சு. எதனால அப்படின்னா when he heard growling and barking. ஸோ அது எப்போ பயப்படுது? அதுக்கு வந்துட்டு கிரவுலிங் சவுண்ட், அந்த கிரவுல் பண்ணுறது அப்படின்னா உரும்புறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த அனிமல்ஸ் உரும்புறது வந்து கிரவுல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உரும்புற சத்தமும் குறைக்கிற சத்தமும் கேட்டதும் அது பயந்து போயிருது. ஓகே, ஹீ அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த கண்ட்ரி மவுஸை மீன் பண்ணுறோம். The town mouse said that it was sound of the dogs. ஸோ அதுக்கு வந்துட்டு அது பயந்து போயிருது அந்த சத்தத்தை கேட்டு. அதுக்கு வந்துட்டு அந்த நகரத்து சுண்டெலி சொல்லுது. The town mouse said, நகரத்து சுண்டெலி சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இட் வாஸ் த சவுண்ட் ஆஃப் த டாக்ஸ். ஸோ அது ஒன்றும் இல்லை, நாய்களோட சத்தம் தான் அது அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. The poor country mouse was so scared that he did not want to be there a moment longer. ஸோ இந்த இடத்துல த புவர் கண்ட்ரி மவுஸ். ஸோ இந்த இடத்துல புவர் அப்படின்னா வந்துட்டு வசதி இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. புவருக்கு வந்துட்டு மீனிங் நிறைய இருக்குது. அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேச்சு வழக்கில் சொல்லும்போது வசதி இல்லாதவங்க, கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்க, பணம் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்கள புவர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது, அதாவது என்னென்னா பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? பாவம் அந்த ஆள், பாவம் அந்த மனுஷன் அப்படின்னுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த பாவம்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்துட்டு புவர் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து அந்த அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, த புவர் கண்ட்ரி மவுஸ், பாவம் அந்த நாட்டுப்புறத்து சுண்டெலி அப்படின்ற அர்த்தம் இது. ஓகே, ஸோ அது வாஸ் ஸோ ஸ்கேட் தட் ஹீ டிட் நாட் வாண்ட் டு பி தேர் அ மொமெண்ட் லாங்கர். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் தமிழில் வந்து அதை ப்ராப்பராக ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த ஸோ தட் லெசனில் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த இதில் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, The poor country mouse was so scared. ஸோ அந்த பாவம் அந்த நாட்டுப்புறத்து சுண்டெலி பயந்து போயிருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, so scared அப்படின்னா பயந்து போயிருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, that he did not want to be there a moment longer. மொமெண்ட் அப்படின்னா வந்து கணம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு கணம் கூட இங்கே இருக்க அது விரும்பலை. ஓகே, மொமெண்ட் லாங்கர் அப்படின்னா அடுத்த ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு அது வந்து முடிவு பண்ணிடுது. அந்த அளவுக்கு அது வந்து பயந்து போயிடுது. ஹி டிட் நாட் வாண்ட் டு பி தேர், அதாவது அதுக்கு வந்து அந்த நகரத்தில் இருக்க அது விரும்பலை. ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். குட் பை கசன் அப்படின்னா கிளம்புற சகோதரா, அந்த மாதிரி. குட் பை அப்படின்னா அப்போ போதும்ப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு டோனில் அது சொல்லுது. குட் பை கசன் அப்படின்னா கிளம்புறேன் சகோதரா. இட்ஸ் பெட்டர் டு ஈட் லட்டூஸ் அண்ட் மில்க் இன் பீஸ் தேன் ஈட் கேக்ஸ் இன் ஃபியர். ஸோ பயத்தில், இன் ஃபியர் அப்படின்னா பயம் அப்படின்னு அர்த்தம். இன் ஃபியர் அப்படின்னா பயத்தில் கேக்குகளை சாப்பிடுவதை விட நிம்மதியாக பாலும் லட்டும் சாப்பிடுவதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிளம்பிடுது. ஓகே, இட்ஸ் பெட்டர் அப்படின்னா சிறந்தது, மேல், அதுவே பரவாயில்ல அப்படின்னலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் அது. ஓகே, ஹீ செட் அண்ட் வென்ட் அவே. இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது வந்து அந்த கண்ட்ரி மவுஸை மீன் பண்ணுறோம், அந்த நாட்டுப்புறத்து சுண்டெலியை மீன் பண்ணுறோம். ஸோ அது வந்து அதோட கசன் கிட்ட சொல்லிடுது. ஸோ கிராமத்தில் வந்துட்டு நான் அட்லீஸ்ட் பாலும் லட்டும் சாப்பிட்டனாலும் நிம்மதியாக சாப்பிட்டேன். இங்கே வந்து பயந்து இந்த மாதிரி விதவிதமாக கேக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அதுவே பெட்டர், நிம்மதியாக அங்கே சாப்பிட்றதே பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது கிளம்பிடுது. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் பெட்டர் டு லிவ் இன் பீஸ் தேன் இன் ஃபியர். ஸோ பீஸ் அப்படின்னா வந்துட்டு நிம்மதி அல்லது வந்து அமைதி, இது எல்லாத்தையும் வந்து பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிம்மதியாக வாழ்கிறது தான் பெட்டர், பயத்தில் வாழ்கிறத விட நிம்மதியாக வாழ்கிறது தான் பெட்டர் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட மாரல்.
ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டோரியை வந்து ஒரு வாட்டி அப்படியே ரீட் அவுட் பண்ணிடுறேன். த டவுன் மவுஸ் அண்ட் த கண்ட்ரி மவுஸ். A town mouse visited his cousin in the country. The country mouse was happy and welcomed the town mouse by offering laddus and milk. As he was leaving, the town mouse told his cousin, "Let's go to the city. I'll make you eat some good food." The country mouse was happy and left with his cousin. They went to a big dining hall where they ate grains, cakes, and fish. Suddenly, the country mouse was frightened when he heard growling and barking. The town mouse said that it was the sound of the dogs. The poor country mouse was so scared that he did not want to be there a moment longer. "Goodbye, cousin. It's better to eat laddus and milk in peace than eat cakes in fear," he said and went away. He said அப்படின்னா அது சொல்லுச்சு, and went away அப்படின்னா கிளம்பி விட்டது அப்படின்னு அர்த்தம். Moral of the story: it is better to live in peace than in fear. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா ஸ்டோரி, அதிலிருந்து நம்ம இன்றைக்கி பார்த்த ஒக்காபெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒக்காப் எடுத்து மீனிங் கொடுத்துருக்கேன், தமிழ் மீனிங் கொடுத்துருக்கேன். டவுன் அப்படின்னா நகரம், கண்ட்ரி அப்படின்னா நாட்டுப்புறம். அதாவது இந்த ஸ்டோரியில் ஓகே, மவுஸ் அப்படின்னா சுண்டெலி, டு விசிட் அப்படின்னா பார்க்க போவது, கசின் அப்படின்னா பெற்றோரின் உடன் பிறந்தாரின் பிள்ளை. ஓகே, டு பி ஹாப்பி அப்படின்னா சந்தோஷமாக இருப்பது, டு வெல்கம் அப்படின்னா வரவேற்பது, டு ஆஃபர் அப்படின்னா கொடுப்பது, டு லீவ் அப்படின்னா கிளம்புவது. இந்த ஸ்டோரியில் லீவ் அப்படின்னா வந்து கிளம்புவது அப்படின்னு அர்த்தம். ஸோ லீவ் அப்படின்னா விடுவது அப்படின்றதுக்கும் லீவ் வரும். இந்த இடத்துல இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் கிளம்புவதுன்றது தான் மீனிங். சிட்டி அப்படின்னா நகரம், கிரெயின்ஸ் அப்படின்னா தானியங்கள், ஃபிஷ் அப்படின்னா மீன், சடன்லி திடீரென்று, டு கெட் ஃப்ரைட்டன்ட் அப்படின்னா பயந்து போவது, டு ஹியர் அப்படின்னா காதால் கேட்பது, டு கிரவுல் அப்படின்னா உருமுவது, டு பார்க் குறைப்பது, சவுண்ட் அப்படின்னா ஒலி அல்லது சப்தம், புவர் அப்படின்னா பாவம். இந்த இடத்துல இந்த ஸ்டோரியில் வந்து புவர் அப்படின்னா பாவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. டு கெட் ஸ்கேட் அப்படின்னா பயந்து போவது, டு பி அப்படின்னா இருப்பது. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த பி வரும்போது தேர் ஹியர் அப்படின்றது, டு பி தேர், டு பி ஹியர் அப்படின்ற மாதிரி, இங்கே இருப்பது அங்கே இருப்பதுன்னு அந்த பிளேஸும் சேர்ந்து வரும். நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக இது இப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, மொமெண்ட் அப்படின்னா கணம். ஸோ ஒரு கணம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. பெட்டர் அப்படின்னா சிறந்தது அல்லது மேல் அப்படின்ற மாதிரி வரும். பீஸ் அப்படின்னா வந்து சமாதானம், நிம்மதி, அமைதி, அதெல்லாம். இந்த பீஸ் வந்து துண்டு. ஆக்சுவலாக இந்த வேர்டு வந்து ஸ்டோரியில் நம்ம பார்க்கல. நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, இது சம்டைம்ஸ் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எழுதும்போது. அதனால தான் இந்த பீஸ் வரும்போது இந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தோம்னா சமாதானம், நிம்மதி, அமைதி, அதெல்லாம். இந்த ஸ்பெல்லிங் இருக்கு இல்லைங்களா, இதுவும் வந்து பீஸ் தான். இது வந்து என்னென்னா துண்டு. கேக் பீஸ் அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா, ஒரு பீஸ் கேக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் அது. அடுத்தது ஃபியர் அப்படின்னா பயம், டு கோ அவே அப்படின்னா சென்று விடுவது, போய் விடுவது, டு லிவ் அப்படின்னா வந்து வாழ்வது அப்படின்னு அர்த்தம். ஸோ மேலே பார்த்த ஸ்டோரியை நான் அப்படியே தமிழில் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து ஒன்ஸ் அப்படியே ரீட் அவுட் பண்ணிடுறேன். நகரத்து சுண்டெலியும் நாட்டுப்புறத்து சுண்டெலியும். ஒரு நகரத்து சுண்டெலி தன் சகோதரனை பார்க்க நாட்டுப்புறத்திற்கு சென்றது. நாட்டுப்புறத்து சுண்டெலி சந்தோஷமாக லட்டுகள் மற்றும் பாலை கொடுத்து நகரத்து சுண்டெலியை வரவேற்றது. "நாம் நகரத்திற்கு போகலாம். நான் உன்னை சில நல்ல உணவை சாப்பிட வைக்கிறேன்" என்று நகரத்து சுண்டெலியும் கிளம்பும் போது தன் சகோதரனிடம் சொன்னது. நாட்டுப்புறத்து சுண்டெலி சந்தோஷப்பட்டு தன் சகோதரனுடன் கிளம்பியது. அவை ஒரு பெரிய உணவு சாப்பிடும் அறைக்கு போய் அங்கே தானியங்கள், கேக்குகள் மற்றும் மீனை சாப்பிட்டன. திடீரென்று உருமும் மற்றும் குறைக்கும் சப்தம் கேட்டபோது நாட்டுப்புறத்து சுண்டெலி பயந்தது. அது நாய்களின் சப்தம் என்று நகரத்து சுண்டெலி சொன்னது. பாவம், அந்த நாட்டுப்புறத்து சுண்டெலி எவ்வளவு பயந்து போய் விட்டது என்றால் அது இன்னும் ஒரு கணம் கூட அங்கே இருக்க விரும்பவில்லை. "கிளம்புகிறேன் சகோதரா. பயத்தில் கேக்குகள் சாப்பிடுவதை விட நிம்மதியாக லட்டுகள் மற்றும் பால் சாப்பிடுவதே மேல்" என்று அது சொல்லிவிட்டு கிளம்பி சென்றது. ஸோ இந்த ஸ்டோரியோட பாடம், பயத்தில் வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே மேல். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட மாரல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இவ்வளோ புது ஒக்காப் பார்த்துருக்கோம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ, அன்டில் தென், தேங்க்யூ, பை.